சரி, மொத்தம் உள்ள 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல முதல்வர் விஜய் அழைத்துள்ள இந்த கூட்டத்திற்கு 20 உறுப்பினர்கள் மட்டும்தான் வருகை தந்திருக்காங்க. இந்த கூட்டத்தோட நோக்கம் என்ன? இந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது? அது குறித்து அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்குமா? இந்த கூட்டத்தோட நோக்கம் என்ன? அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக இந்த ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்துல தொடங்க இருக்கிறது. நாடாளுமன்றத்துல மழைக்கால நடைபெற்று வரக்கூடிய நிலையில தொகுதி மறுவரையை மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்ய மத்திய அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இந்த மசோதா சட்டமானால் தென் மாநிலங்கள் பாதிக்கக்கூடும் என திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடந்த ஆண்டிலிருந்தே எதிர்ப்புகள் தெரிவித்துதான் வந்திருந்தார்கள். இந்த நிலையில இந்த மசோதா தொடர்பாக ஆலோசனை நடத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களவை, மாநிலங்களவை எம்பிகளுக்கும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருந்தாரு. இது தொடர்பாக அனைவருக்கும் தனித்தனியாக கடிதமும் டெல்லி இல்லத்திலிருந்தே அழைப்பு தனித்தனியாக அனுப்பப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள் அரசியல் ரீதியான சில காரணங்களை குறிப்பிட்டு இதை தவிர்த்து வந்திருந்த சூழல்ல தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும் முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு தொகுதி மறுவரை செய்தால் இதுல பாதிப்படைய போவது தென் மாநிலங்களை தவிர, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை விட குறையும் என்று கூறப்படுகிறது. இந்த சூழல்ல இதை எதிர்கொள்ள போகும் பிரச்சனைகள் குறித்தும் சவால்கள் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். மக்களவையில 39 பேரும், மாநிலங்களவையில 18 பேரும் எம்பிக்களாக தமிழகத்துல இருக்கிறாங்க. மொத்தமாக தமிழகத்துல 57 எம்பிக்கள் இருக்கக்கூடிய நிலையில திமுக சார்பில் மக்களவையில 22 பேரும், மாநிலங்களவையில 8 பேரும் என 30 பேர் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு மக்களவையில 9 பேரும், மாநிலங்களவையில 3 பேரும் என 12 பேர் இருக்கக்கூடிய நிலையில அதிமுக மாநிலங்களவையில மட்டும் 4 எம்பிக்கள் இருக்கிறார்கள். சிபிஎம், சிபிஐ, விசிகே ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 மக்களவை எம்பிக்களும் இருக்கிறார்கள். அதிமுகவுக்கு ஒரு மக்களவை உறுப்பினர் இருக்கிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு மக்களவை உறுப்பினர் இருக்கிறார். பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மையம் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த சூழல்ல தமிழகத்துல இதற்கு முன்பாக மேகதாது அணை விவகாரத்துல தாவேக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் தற்பொழுது மசோதா தாக்கல் செய்யாத தொகுதி மறுவரை கூட்டத்திற்கு அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தி நாடகம் ஆடுவதாகவே திமுக பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் திமுக, அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறது நம்மால பார்க்க முடியுது. இந்த சூழல்ல தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும் இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கெடுத்திருக்கிறார்கள். தொகுதி மறுவரை ஆலோசனை கூட்டம் தொடங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் இந்த மசோதா, ஒருவேளை மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் அதனால் தமிழகத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களோடு, அதுவும் குறிப்பாக பங்கெடுத்திருக்கக்கூடிய எம்பிக்களோடு அவர் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இது தொடர்பாக கூட தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் கூட ஒன்றிய அரசு மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் குறித்து தமிழக முதல்வர் விஜய் தலைமையில நாடாளுமன்ற உறுப்பினருடைய கலந்தாலோசனை கூட்டத்தை தமிழக அரசு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் மத்திய அரசு தொகுதிகளை மறுவரை செய்ய உத்தேசித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில முதலமைச்சர் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுக்குமாறு அழைப்பும் விடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கான நேரம், அதுக்கான இடத்தையும் குறிப்பிட்டு செய்தியும் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையும் அந்த கடிதத்தையும் ஏற்றுக்கொண்டு 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்துல பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில தொடர்ந்து இந்த கூட்டம் நடைபெற்று வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது.